ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து மண் அடிச்சிருக்கோம். 2 வண்டி அடிச்சிருக்கோம். ஒரு டிராக்டர் வண்டி வந்து எப்படியும் 1000 ரூபாய்க்குள்ளே 2 டிராக்டர் வந்து அடிச்சிருக்கோம். காசு இல்லாதனால நம்ம வந்து 2 வண்டி தான் அடிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் வந்து வருஷம் ஆடி மாதம் வந்து அடிப்பாங்க, மண் அடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆடி ஆவணி அதுக்கப்புறம் பொட்டாஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மழை காலம் வந்துடும். அதுக்குள்ளேயும் வந்து வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு வந்து மண் அடிப்பாங்க. இப்போ அப்படி தான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மண் அடித்தாங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கும் வந்து மண் அடிச்சிருக்கோம். அது எதுக்கு அடிச்சிருக்கோம், மண் எதுக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே வந்து நிறைய வந்து வரப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து மண் அடிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து மண் அடிப்பாங்க. இப்போ நாங்கள் எதுக்கு மண் அடிச்சிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. முடிஞ்சால் இதை வரையணுமா. இது ஒரு மரமா, இது ஒரு பூவா, இது வந்து வீடாம், இது வந்து மேகமா, இது வந்து சூரியனா வந்து வரைஞ்சிருக்கான். ஏன்னா தர்ணேஷ் நல்லா வீட்டில் கம்முன்னு இருக்க முடியல. இங்கே வருங்க எலியை வரைஞ்சிருக்கான். எலி வரைய சொல்லலாம், ஆமை குட்டி வரைங்க குண்டா போட்டு வச்சுருக்கான். சரி வாங்க. இப்போ தர்ணேஷுக்கு வந்து கை முடியாதுல்ல, அதனால் வந்து தர்ணேஷ் ஸ்கூல் போகலை. அதனால் வீட்லேயே எதுவும் இது மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்போ போய் உள்ளே உட்காந்து எழுதுவார். நான் சொன்னேன் இல்லையா எல்லார் வீட்லேயும் மண் அடிப்பாங்கன்னு. இதுதான் வந்து எங்கள் தாத்தா வீட்டிலலாம் மண் அடிச்சிருக்காங்க. எங்கள் தாத்தா வீடு வந்து கொல்லை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோ தண்ணி. இதில் வந்து ஓடுறதெல்லாம் நம்ம விளாக் போட்டிருப்போம் பாருங்கள். இவ்வளோ மண். இது வந்து எங்கள் தாத்தா வீடு பக்கத்தில். இது வந்து எங்கள் வீடு. இது வந்து எங்கள் வீடு. என் பைக் இங்கே நிற்கிது. இதுதான் நம்ம வாசலில் மண் அடிச்சிருக்கோம். இதில் ஏறி தர்ணேஷ் ஏறி இறங்குவான். இங்கே வந்து மண் அடித்து வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா இந்த வாசலில் வந்து பள்ளமாக இருக்குது இல்லையா, இந்த மண்ணை தூக்கி போட்டு மட்டம் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இங்கே வந்து ஒரு 4-5 தோப்பு தள்ளி இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கிட்ட ஒரு வீடு இருக்குது. என்ன இந்த வேலிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து தண்ணி வந்து இதில் வந்து அப்படியே சொயின்னு போகும். அதுக்காக தண்ணி மண்ணெல்லாம் போட்டு அடிக்கிறது. எல்லார் வீட்லேயும் வந்து வரப்பு கட்டிடுவாங்க. மண் வச்சு இப்படி நேராக வந்து வரப்பு கட்டிடுவாங்க. அதனால் தண்ணி வராது. இங்கே யாரும் அந்த மாதிரிலாம் கட்டலை. அதனால் தண்ணி எல்லா தண்ணியும் அந்த குள்ளே உள்ளது இங்கே வரும், இந்த கொள்ளை உள்ளது இங்கே வரும், இங்கே உள்ளது அங்கே இந்த தாத்தா வீட்டுக்கு போகும். அதுக்காக நம்ம வந்து வரப்பில் மண் அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு தடவை நம்ம வந்து ஒரு 10 வண்டியாவது அடித்து நம்ம கொல்லை வந்து கொஞ்சம் மேலே வசத்திட்டோம் அப்படின்னோம்னா தண்ணி வந்து அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் வராது. அந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்றக்காக. இந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும். மழை பெஞ்சப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் தண்ணி வந்து பாசம் பிடிச்சி கிடக்கும். இந்த இடத்துலலாம் பாசம் பிடிச்சி கிடக்கும். இப்போயே தெரியுதா ஈரமாகி பாசம் பிடிச்சிருக்கெல்லாம் லைட்டு பாசம் பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் காலையில் வந்து அவ்வளோ இது வந்து கூட்டி நம்மளோட கொல்லை செல்வா இருக்கையில் வந்து இங்கே செடி தேவையில்லாத செடியெல்லாம் இங்கே வருமா, செல்வா வந்து இங்கே வந்து வெட்டி விடுவார். இந்த தடவை வந்து செல்வா இல்லை, அதனால் நான் வந்து வெட்டினேன். அவ்வளோ அடைச்சிருந்துச்சு. எதுனால அடைச்சிருந்துச்சுன்னா பாம்பெல்லாம் வரும் இல்லையா, அதுக்காக தான். செல்வா வச்சுட்டு போன கொய்யாக்கண்ணும் அப்படியே இருக்குது. வேறு என்ன கன்று வச்சார், மாதுளக்கன்று இங்கே இருக்குது பாருங்கள், மாதுளக்கன்று. இதுவும் அப்படியே தான் இருக்குது. என்னோடய இது தான் வந்து லைட்டாக வதங்கி போயிருக்கு. எல்லாத்தையும் இங்கே அள்ளி அங்கேருந்து எங்கே நம்ம மண் அடிச்சிருக்கிறது எங்கே பார்த்திங்கன்னா வாசம் முன்னாடி இந்த இடத்துல அடிச்சிருக்கோம். அங்கேருந்து கூட்டி இந்த பக்கெட்டாக கூட்டியாக வந்து இவ்வளோ ஃபுல்லாக கூட்டி இதில் கொண்டாந்து கூட்டி கொளுத்தணும். நம்ம வீட்டில் வந்து இன்னும் நம்ம தென்னை மரத்தில் வந்து தேங்காய் பறிக்கல. நாளைக்கு தான் ஆள் வரேன்னு இருக்காங்க. நாளைக்கு ஆள் வந்தாங்க அப்படின்னா தேங்காய் பறித்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டுவோம். நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் பாட்டுக்கு ஈஸியாக வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு கொய்யாக்கா கொடுங்க, உங்கள் வீட்டில் தான் கொய்யாக்கா நிறையா இருக்குது அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எங்கள் மரம் இல்லை, அது பக்கத்துக்கு வீட்டு அக்கா நானே 2 கொய்யாக்கா கேட்டுட்டு தான் பறிப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி ஓகே தர்ணேஷே வீட்டுக்குள்ளே போங்க. தர்ணேஷ் வந்து பேண்டேஜ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த தடவை போய் திட்டு வாங்கிட்டு தான் வந்தோம். அதனால் இந்த தடவை பேண்டேஜ் எடுத்துகிட்டு அந்த வந்து எந்த அளவுக்கு வந்து ஒட்டி இருக்கோ அப்போ தான் வந்து அந்த மூட்டு வந்து நல்லா சேரும்னு இருக்காங்க. சேர்ந்துட்டு அப்படின்னா இன்னொரு 5 days கழித்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நேற்று தான் நம்ம போனோம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை நம்ம போகலான் இருக்கோம். ஆடிக்கிட்டே வரோம். செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஆனால் போகிறப்பெல்லாம் 1000 ரூபாயாவது நம்மளுக்கு வந்து வேணும். மருந்துக்கு வந்து 200 rupees 300 rupees வரும். டாக்டர் ஃபீஸ் வந்து 300 ரூபா. அதுக்கப்புறம் எக்ஸ்ரேலாம் எடுக்க சொன்னால் அதுக்கெலாம் தனித்தனி காசு.
போயிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து நாளைக்கு வந்து விலாகில் வந்து நான் வந்து தேங்காய் பறிக்கிறது, உடைக்கிறது, உரிக்கிறது, தேங்காய் எண்ணெய்க்கு வந்து எங்கள் அத்தை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து விலைக்கு வந்து வாங்குவாங்க. விலைக்குனா ஒரு காய் வந்து உரிக்க மட்டையை வந்து உரிக்காமல் அப்படியே தேங்காய் ஒரு காயை வந்து 10 ரூபான்னு வாங்குவாங்க. திருச்சியிலலாம் வந்து ஒரு காய் எப்படியும் 25 ரூபா 30 ரூபா வைப்பாங்க. இங்கே எல்லார் வீட்லேயுமே தென்னை மரம் இருக்குல்ல, அதனால் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். தென்னை மரம் இல்லாத இடத்துல தான் வந்து ரேட்டு அதிகமாக வந்து இருக்கும். இங்கே எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் 1 மரம் 2 மரமாவது இருக்குது. எங்கள் வீட்லேயே வந்து 2 மரத்தில் காய்க்குது. 2 மரத்தில் காய்க்கிறது வந்து ஒரு 50-60 காய் வரும். நாங்கள் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு ஒருக்கா தான் பறிப்போம். 3 மாதம் 5 மாதமும் கூட ஆகும். 5 மாதத்துக்கு ஒருக்கா பறிப்போம். ஒரு 50-60 காய் வரும். வந்துச்சு 2 மரத்துலையும் காய் வந்துச்சு அப்படின்னா, ஒரு மரத்து காய் வந்து சின்னதாக இருக்கும், இன்னொரு மரத்து காய் தான் நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து வீட்டுக்கு முன்னாடி உள்ள மரம் வந்து நல்லா பெரிய பெரிய காய் வரும். வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரம் வந்து சின்ன காயாக இருக்கும். அதெல்லாம் நாளைக்கு வந்து விலாகில் வந்து உடைக்கிறது, உரிக்கிறது, பறிக்கிறது, உடச்சிட்டு தேங்காய் தண்ணிலாம் அவ்வளோ இது எடுப்போம். தேங்காய் தண்ணி எடுத்து குடிக்கிறது. ஏன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி தாவெடுக்குன்னு தண்ணியை குடிச்சிட்றோம். ஆனால் தாகம் வந்து அடங்க மாட்டேங்குது. ஆனால் வயிறு வந்து நிரம்பிடுது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கெலாம் வந்து இளநீ, தேங்காய் எண்ணெய், தேங்காய் தண்ணி எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடிங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து நல்லது. பாப்பாக்கெலாம் தண்ணி குடிக்காதனால தான் அந்த வயிற்றில் வந்து புண்ணெல்லாம் வந்துடுது. வயிற்றில் புண்ணு. தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் இந்த டைமில். அதுவும் வெயிலில் வந்து நீங்களாம் தண்ணி நிறையா குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு பொரிச்ச குழம்பு அத்தை தான் வந்து செய்வாங்க. என்னைக்காவது தான் நான் விலாக் எடுக்கணும் அப்படின்னா நான் செய்வேன். மற்ற நேரத்தில் வந்து அத்தை செய்வாங்க அப்படின்னு இல்லை. அவங்க ஒரு நேரம் செஞ்சால் நான் ஒரு நேரம் செய்வேன். அப்படி தான். எதுவும் மேக்ஸிமம் நான் ஏதோ அவங்க வேலை பார்த்தா நான் செய்வேன், நான் எதுவும் வேலை பார்த்தா அவங்க செஞ்சுருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த வாழை மரம் தான் வளரவே மாட்டேங்குது. தென்னை மரம் அப்படியே இருக்குது. தென்னைங்கன்று தண்ணி வந்து செல்வா இருக்கையில் வந்து நிறையா செல்வா வந்து தண்ணி காலைல வந்துருச்சுங்க வாங்க அப்படின்னம்னா குடம் எடுத்துப்பார். ட்ரம்மிலேருந்து தண்ணி எடுத்தாந்து ஊற்றுவார். நான் செல்வா போனதுலேருந்து எந்திரிக்கிறதே 9-8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா 5:30க்கெல்லாம் எப்பயும் அன்னதானம் பண்ணுற அளவுக்கு வந்து எந்திரிச்சிருவேன். ஸ்கூல் இல்லை அதனால் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. 9 மணிக்கு தான் காஃபியை வச்சு குடிக்கிறது. யார் அந்த மாதிரி சோம்பேறியாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். சோம்பேறினா அந்த அளவுக்குலாம் நான் இருக்க மாட்டேன். வேலை முடிக்கணும், இந்த வேலையை நம்ம இன்றைக்கி செஞ்சு ஆகணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருந்துச்சு செஞ்சுருவேன். மிஷின் வந்து இன்றைக்கி தச்சு பார்த்தேன், அதில் நூல் போய் மாட்டிக்குது. அதுக்கு தான் அந்த மிஷினை கொண்டு போய் மிஷின் வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் வேலை பார்த்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அத்தை. அதுக்கெலாம் காசு வேணும். முத டெய்லர் மிஷினிங் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். 2வது வந்து டெய்லரிங் கற்றுக்கணும். 3வது வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை வந்து தச்சு பழகணும். 4வது வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். 5வதாக தான் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து தைக்கணும். தப்பேன்னா திருச்சியில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுடைய ஹவுஸ் ஓனர் இருக்காங்கள்ல, அவங்களோட டெய்லர் மிஷின் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அந்த மோட்ரு வச்சு இந்த பெடல் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோவா வரவே மாட்டேங்குது. நான் இன்றைக்கி உட்காந்து மெனக்கட்டு எப்படியாவது சரி அதையாவது விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து சரி தைக்கிறத பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்தேன். கால் வலி தான் வந்துச்சே தவிர டெய்லர் ஒழுங்காக தைக்க வரலை. அதனால் அந்த மோட்டார் மிஷின் இருக்குல்ல, அது வந்து எங்கள் அத்தை திருச்சியில் வாங்கலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் வெறும் மிஷின் தான் கொடுத்தாங்க. நாங்கள் தான் அந்த பெடலும் மோட்டரெல்லாம் வாங்கி வச்சோம். அப்போயே அதில் கலட்டிட்டு அவங்கள்ட்ட மிஷினை மட்டும் கொடுத்துருந்தோம்னா இப்போ யூஸாக இருக்கும். அது ஏதோ தெரியாதப்போ டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். ஆனால் திருச்சிக்கு போகிறப்ப அந்த மோட்ரு நம்ம வாங்கியாந்து இந்த மிஷினில் செட் பண்ணி மோட்டரில் தைக்கிறது தான் எனக்கு வருது. இந்த பெடல் பண்ணி மிதிக்கிறது வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து பாப்பா வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்கள்ல, அங்கே வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. இங்கே நான் வீடியோ எடுக்க போகிறேன்டி அப்படின்னு அந்த பாப்பாலாம் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அதனால் வீடியோவில் கூச்சப்படுங்களா, அதனால் பாப்பாவும் தியாவும் அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். பாய்.